அப்ப உண்மையிலேயே என்னுடைய மனம் என் பொருளின் மீது இருக்கிறதா, இந்த பொருள் என்ற அருளை தந்த அல்லாவின் மீது இருக்கிறதா? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உனக்கு பிரியமானது நீ தர்மம் செய்யாத வரைக்கும் பிர் அல்லாவின் அன்பையோ அல்லது நன்மையையோ நீ அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அளவிலா கருணையும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சில் என்றும் ஹயாத்துன் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசாங்கங்கள் வருமானத்திற்கு வரி விதிக்கின்றன, மக்களுடைய வருமானத்திற்கு வரி விதிக்கின்றன. இஸ்லாம் சற்று மாறுபட்டு சேமிப்புகளுக்கு ஒரு மனிதனுடைய எல்லா செலவுகளும் போக மீதி வரக்கூடிய சேமிப்புக்கு வரி விதிக்கிறது. அதற்கு ஜகாத் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நல்ல மூமினிடத்துல அல்லாஹ்வை நீ நேசிக்கிறாயா என்று கேட்கும்போது, என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள், என் உயிரே அவன் அல்லவா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கலாம். உண்மையிலேயே அல்லாஹ்விற்காகத்தான் எல்லா தியாகங்களையும் செய்கிறோம். கடைபிடிக்கக்கூடிய நோன்பிலிருந்து, ஐங்கால தொழுகையிலிருந்து, திக்ரு ஃபிக்ர்கள், குர்ஆனுடைய திலாவத்துக்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ்வின் பிரியம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்து வருகிறோம் சகோதரர்களே. அப்படி ஒருத்தர் கேட்கும் போது வித்தியாசமாக பார்ப்போம். என்ன இப்படி கேட்டுட்டீங்க, தாய் தாப்பனை விட என்னுடைய எல்லா உறவுகளை விட அல்லாஹ் தானே நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஒரு நல்ல மூமினிடத்தில் வெளிப்படும். உண்மையிலேயே அவன் அல்லாஹ்வை நேசிக்கிறானா, அவன் வெறும் வார்த்தைகளால் தான் சொல்கிறானா என்பதை பரீட்சித்து பார்க்க சில ரப்புல் ஆலமீன் சோதனைகளை அவனுக்கு தருகிறார். அந்த சோதனைகளில் ஒன்றுதான் ஜகாத் என்பது. பொருளை இழப்பது, அல்லாஹ்வின் பாதையில் பொருளை அளிப்பது, இழப்பது. ஏன்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னுடைய பொருளை கொடுக்குறான்னு சொன்னா தன்னுடைய பொருளை அவன் இழக்கிற மாதிரி தான். இது சோதனை தான். இந்த சோதனையில் அவன் அல்லாஹ்வை நேசிக்கிறானா அல்லது உண்மையிலேயே பொருளை நேசிக்கிறானா? பொருளை நேசிப்பவனை அல்லாஹ் தஆலா கண்டித்து பல வசனங்களை தன்னுடைய திருக்குர்ஆனில் வைத்திருக்கிறார். பொருளாசை உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வணக்கத்தை பாழ்படுத்திவிடும். பொருளாசை ஒரு மனிதனை முன்னேற்றத்தின் பக்கம் செல்ல விடாமல், அதாவது ஆகிரத்துடைய முன்னேற்றத்தின் பக்கம் செல்ல விடாமல் மழுங்கடிச்சிடும். இந்த பொருளாசை என்பது அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்ற நேரத்தில் அந்த நெருக்கத்தை விட்டவன் அலாக்காக தூக்கி பிரித்து விடும் சகோதரர்களே. அதை பற்றி அல்லாஹ் சொல்வான், அல்ஹாக்குமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். உன்னுடைய வாழ்க்கையில பொருளாசை, மண்ணாசை, பொன்னாசை எல்லாம் சேர்ந்து என்னை விட்டு உன்னை நீ பாராமுகமாக ஆக்கிவிட்டது. வியாபாரம், தொழில், பணம், காசு இப்படின்றதுலே இருந்துட்டு இருக்கிற நீ எந்த அளவுக்கு ஆயிட்டேன்னு சொன்னா, எந்த அளவுக்கு ஆயிடுவேன்னு சொன்னா, உனக்கு கபர்ல கொண்டு மக்கள் புதைக்கின்ற வரைக்கும் உனக்கு அந்த ஆசை அடங்காது என்று அல்லாஹ் சொல்லுவார். சும்மா கல்லா சௌஃப தஅலமூன். அந்த இடத்துலதான் நீ அல்லாஹ்னா யாருன்றத பாப்ப, நீ அறியாதது எல்லாம் அந்த கபர்ல தான் போய் பாப்பேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறியாதது எல்லாம் நீ இந்த கபர்ல போய் தான் அறிவ அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்பது ஒரு வசனம் பெரும் எச்சரிக்கையை தருகிறது. அப்ப உண்மையிலேயே என்னுடைய மனம் என் பொருளின் மீது இருக்கிறதா, இந்த பொருள் என்ற அருளை தந்த அல்லாஹ்வின் மீது இருக்கிறதா? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உனக்கு பிரியமானது நீ தர்மம் செய்யாத வரைக்கும் பிர் அல்லாஹ்வின் அன்பையோ அல்லது நன்மையையோ நீ அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் தொழுகையில இபாதத்துல தான் இருப்பான், எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்வான். ஆனால் கஞ்ச நாள் ஒரு ஸ்டெப் கூட எவ முடியாது. அவனுடைய வணக்கம் சம்பிரதாயம், அவனுடைய வழிபாடு சம்பிரதாயம். ஏன்னா கல்புக்குள்ள அல்லாஹ் இறங்கியிருந்தா ஜகாத்தை உரிய முறையில் அவன் கொடுத்திருப்பான் சகோதரர்களே. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்றது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீ பிரியப்படுறத அடுத்தவங்களுக்கு கொடுக்காத வரைக்கும் நன்மையை நீ அடைந்து கொள்ள முடியாது. நீ தொழுகையாலே இருந்துட்டு போ,
இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவே தெளிவாக சொல்லுவாங்க, அல் பகீலு அதுவல்லாஹ் வலவ் கான ஆபிதா. அல் பகீலு அதுவல்லாஹ். பகீல் இருக்கிறான் பாருங்க, கஞ்சன். இந்த கஞ்சன் அல்லாஹ்வின் விரோதின்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை! இந்த கஞ்சன் அல்லாஹ்வின் விரோதி. வலவ் கான ஆபிதா, அவன் நல்ல இபாதத் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரிதான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சத்தனத்திற்கு ஒரு சம்மட்டி அடியை கொடுத்தாங்க. அதனால வாழக்கூடிய காலம், அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் வணக்கத்துல எவ்வளவு தீர்ச்சையாகிறீங்க, இன்பமா தொழுகிறீங்க. தராவிக தொழுகையிலலாம் சில நேரத்தில் பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டு வந்து 20 ரக்காத்துகள் தொழுகிறீங்க, வயது முதிர்ந்தவர்கள் 20 ரக்காத்துகள் தொழுகிறீங்க. முடியாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த இன்பத்தை அடைஞ்சரணும், அந்த அருளை நம்ம அடைஞ்சரணும்னு சொல்லி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ரமலானுடைய காலகட்டத்தில் சில மக்களுக்கு மட்டும் வணக்கங்கள் அதிகமாகிறது, குர்ஆன் திலாவத் செய்றீங்க, எல்லாம் சரிதான். ஆனா உங்களுக்கு பிர் என்ற நன்மை எதில் இருக்கிறது என்று சொன்னால், உங்க பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறதுல மட்டும்தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். வணக்கத்தில் கிடைக்காத இன்பம், வழிபாட்டில் கிடைக்காத இன்பம் அல்லாஹ்விற்காக பொருளை கொடுக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தர்மத்தை பாதுகாத்து பொக்கிஷமாக தன் கைவசம் வைக்கிறான்டாங்க. எவ்வளவு பெரிய வாக்கியம் அது! ஒரு பேரித்தம்பழத்தை அல்லாஹ்வின் வழியில் நீ கொடுக்கும் போது, நீ கொடுக்கின்ற பேரித்தம்பழ அளவு தர்மத்தை அல்லாஹ்வின் பாதையில் நீ கொடுக்கும் போது, அதை அந்த ஏழை வாங்குவதற்கு முன்பு இரு கைகளால் உன் கையில் இருந்து அல்லாஹ் வாங்கி கொள்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை! எவ்வளவு பெரிய வார்த்தை! நீங்கள் தர்மத்தை ஏழைக்கு கொடுக்கவில்லை, நீங்கள் தர்மத்தை வறியவனுக்கு கொடுக்கவில்லை. உங்களுடைய தர்மம் அல்லாஹ்வினால் வாங்கப்படுகிறது, அந்த ரப்புல் ஆலமீன் வாங்குகிறார். கைகளில் வாங்கி சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதை பொக்கிஷம் போல பாதுகாக்கிறான். என் அடியான் தந்தான், என் அடியான் எனக்காக கொடுத்தான், என் அடியான் எனக்காக கொடுத்தான், அதை நான் பாதுகாக்கணும்னு சொல்லி அதை அப்படியே போஷித்து வளர்க்கிறான். எப்படி நீங்கள் குதிரை குட்டியை செல்லமாக வளர்க்கிறீர்களோ, அரபுலகத்தில் செல்ல பிராணியாக குதிரை இருந்தது, அரபுலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நேசிக்கப்படக்கூடியதாக குதிரை இருந்தது. அதை வைத்து பெருமானார் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் குதிரை குட்டியை பாசத்தோடு நேசத்தோடு வளர்ப்பதை போல அல்லாஹ் நீ கொடுத்த தர்மத்தை வளர்க்கிறான், ஆகரத்தில் அதை மலை போல காட்சி அளிக்க வைத்து அதை உன் கரங்களில் தருகிறான் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப ஒருத்தருக்கு நீங்க 10 ரூபாய் குடிக்கிறீங்கன்னு சொன்னா, அது நீங்க நினைக்க வேண்டியதான், இந்த தர்மம் அவர் கைகளில் நான் கொடுக்கக்கூடியது அல்ல, என்னை அண்ட சராசரங்களை படைத்த அந்த ரப்புக்கு நான் தருகிறேன் சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஜகாத் என்று சொல்லக்கூடிய முறையான தர்மம், சும்மா 100 500 மாத்தி ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டா அதுதான் ஜக்காத்துன்னு சொல்லி நிறைய பேரு என்னமோ அல்லாவை ஏமாத்துறோன்ற பேர்ல தன்னைத்தானே ஏமாத்தி குடிதோண்டக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம பார்க்கிறோம். ஜக்காத் முறையாக கணக்கிடப்படணும். உங்களுக்கு கணக்கு தெரியலன்னு சொன்னா கணக்காளர்களை வைத்து, உலமாக்களை வைத்து உங்களுடைய செல்வங்கள் கண்டிப்பாக கணக்கிடப்பட வேண்டும். 10.25க்கு மேல நகை இருந்தால் முழுவதுமாக ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். ஏன்னா இது ஒரு சோதனைன்னு நான் சொன்னேன். அதுவும் நகை காலத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த விலைவாசியில உங்களை ரொம்ப பரீட்சித்து பார்க்கிறான் அல்லாஹு தஆலா. ஆனாலும் அல்லாஹ்விற்காக ஹஜ்ரத் இப்ராஹிம் கொடுத்ததை போல நான் கொடுக்கிறேன், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்ததை போல நான் கொடுக்கிறேன், ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்ததை போல நான் கொடுக்கிறேன். எத்தனை விலை ஏறினாலும் என் ரப்புக்காக வருடத்திற்கு ஒரு முறை நான் தரக்கூடிய இந்த ஒரு மிகச்சிறந்த பொக்கிஷத்தை நான் எந்த காலத்திலும் விடமாட்டேன் என்று உங்களுக்குள்ளேயே சபதம் மேற்கொள்ளுங்கள், சத்தியம் செய்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் ஷைத்தான் ஊசலாடுவான். எவனோ யூடியூபில் சில பேர் வழிகள் உட்கார்ந்து கொண்டு ஆயுளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுன்னு சொல்லி என்ன செய்வான்னு சொன்னா, ஷைத்தான் மனித ரூபத்தில் வந்து யூடியூப்களில் உங்களை அப்படியே மயக்க பார்ப்பான், தடுக்க பார்ப்பான். அவருடைய பேச்சுகளுக்கு நீங்கள் அடிமையாகி விடாமல், உலமாக்கள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இமாம்கள், அவர்களிடத்தில் மார்க்க ஞானத்தை பெற்று வருடத்திற்கு ஒரு முறை ஜக்காத்தை முறையாக செலுத்தி விடுங்கள். வாடகை வருகிறதா, அந்த வாடகைக்குண்டான ஜக்காத்தை செலுத்தி விடுங்கள். பேங்க் பேலன்ஸ் வைத்திருக்கிறீர்களா, அந்த பேங்க் பேலன்ஸுக்கு உரிய ஜக்காத்தை செலுத்தி விடுங்கள். 10 லட்சம் ரூபாய் நீங்கள் போட்டு வைத்தீர்களே, ஆனால் 1 லட்சத்திற்கு 2500 ரூபாய் தான் அல்லாஹ் கேட்கிறார். 1000 ரூபாய்க்கு 25 ரூபாய் தான் கேட்கிறார்.
சவாலான காலகட்டத்திலும் கூட நீங்கள் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய தான தர்மத்தில் ஒரு விழுக்காடு கூட இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குறைத்து விடாதீர்கள். அல்லாஹ் என்றைக்குமே குறைக்க மாட்டான். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அத்தா ஸகாத்த, மன் அத்தா ஸகாத்த, எவர் ஒருவர் ஜக்காத்தை முறையாக அதனுடைய நெறி தவறாமல் அளவீடு தவறாமல் கணக்கு பண்ணி சரியாக கொடுக்கிறாரோ ஃபக்கத் ذهب عنه شره. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ வாழ்க்கையில உள்ள அனைத்து கெடுதிகளையும் இந்த ஜகாத் நீக்கிவிடக்கூடிய ஆபத் பாந்தவனாக மாறி விடுகிறார். அனைத்தையுமே நீக்கிடும். இன்னைக்கு மருத்துவமனைகள்ல கிடக்கிறான் பாருங்க, ஒரே அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லி காசும் பணமும் இறைக்கப்படுகிறது. காரணம் என்ன என்றால், அவர் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தாரே ஆனால் முறையான ஜகாத் அவர் அளிக்காம இருந்திருப்பார். ஏதோ கொஞ்சம் மாத்தி கையில கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு முறையற்ற ஜகாத் அவர் கொடுத்திருப்பார். அதுக்குன்னே மண்ணடியில லுங்கிகள் வச்சிருக்கிறான், ஜக்காத்து லுங்கி. ஒரு 100 ரூபா இருக்கும். அது ஒரு 10-20 வாங்குறது. வாங்கி போற வர பிச்சைக்காரன், தப்பா நினைக்கலன்னா ஒண்ணு சொல்றேன், அதுல ஓரளவுக்கு நல்லா இருக்கிறத பார்த்து உலமா பெரும்பாலும் செய்யறது இல்லை, 1-2 பேர் செய்யத்தான் செய்யறாங்க. அதுல ஓரளவுக்கு நல்லதா பார்த்து அந்த மாலிம் சார் இருக்கார், அவருக்கு கொடுத்துருவோம். அப்புறம் அதுக்கு அடுத்த குவாலிட்டி மோதினார் இருக்கிறார், அவருக்கு கொடுத்துருவோம். யாரு ஏமாறப்படுறான், யாரு ஏமாறுறான்னு நினைக்கிறீங்க? அவனே ஏமாத்திடுறான். சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், மா காலத்தத்தி ஜகாத்து மாலு கத்து இல்லா அஹலத்தவ், இல்லா அஹலத்தவ். எந்த பொருள்ல ஜகாத்துடைய பொருள் கலந்திருக்கிறதோ அந்த பொருளை அது அழிக்காமல் விடுவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. முறையற்ற ஜகாத்துக்கு நான் சொல்றேன், தர்மம் பண்ணிடுறோம் எல்லாரும், முறையான தர்மம் இருக்க வேண்டும். சதக்கா நீங்க எப்படியும் பண்ணலாம், வருஷம் முழுக்க பண்ணலாம். சதக்கா வேறு, ஜகாத் வேறு. ஜகாத் என்பது உங்களுடைய நகை எடை போடப்பட்டு முழுவதுமாக அளவீடு செய்யப்பட்டு அதற்குண்டான ஜகாத்தை கணக்கு செய்து நீங்கள் ஒரு நையா பைசா கூட தம்படி நயா பைசா கூட கரெக்டாக என்ன செஞ்சிருக்கணும், கொடுத்தரணும். சகோதரர்களே, ஜகாத்தை வாங்குவதற்கு தகுதி பெற்றவர்களா முதல் நபர்கள் உங்களுடைய சொந்தங்கள் தான் வருவாங்க. அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், என் தங்கச்சி படாத பாடுபடுது ஹஸ்ரத், ரொம்ப கவலையா இருக்குது, அவளுக்கு வாச்ச கணவனும் சரியில்லை, சரியான மடா குடிமகனா இருக்கிறான், அவளுக்கு நான் ஜகாத்தை கொடுக்கலாமா? தாராளமா கொடு, தாராளமாக கொடுங்க. தாய் தந்தைக்கு கொடுக்கலாமான்னு ஒருத்தர் வந்து கேட்டார். தாய் தந்தைக்கு எல்லாம் ஜகாத்து கொடுக்க கூடாது. தாய் தந்தைக்கு போய் ஜக்காத்தை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. தாய் தந்தைக்கு நீங்க கொடுக்கிறது கடமை, அதை போய் ஜக்காத்துல கணக்கு பண்ணக்கூடாது. பாட்டி இருக்கிறாங்கன்னா கொடுக்கலாம். மார்க்க உலமாக்கள் சொல்றாங்க, பாட்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் நிறைய இருக்குது, எந்த பிள்ளைகளும் சரியான முறையில் அவங்கள பேணுதலா பார்க்கலன்னு சொன்னா வேற வழி இல்லைன்னா, பாட்டி எல்லாம் வந்து வேற வழி இல்லை, மற்றவங்க யாரும் இல்லை, பாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா சொந்தத்துல உள்ள அந்த பாட்டியை கொஞ்சம் கவனிச்சுக்கலாம், அவங்களுக்கு உண்டான மருத்துவ தேவைகளை பார்த்துக்கலாம். கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மாமி சாச்சா சாச்சி, அந்த பாசம் வந்து அதிகமாகுங்க. வருஷத்துக்கு ஒருக்க நீங்க ஜக்காத்தை முறையா சொந்த பந்தங்களுக்கு கொடுங்களேன், அந்த பாசம் அதிகமாகும். நம்ம மௌத்தா போனாலும் கண்ணீர் விட்டு அழுவான். வருஷத்துக்கு ஒருக்க என்னுடைய அண்ணன் என்னை எப்படி கவனிச்சாங்க, என் பிள்ளைகளா படிக்க வச்சாங்க. அந்த ஜக்காத்து வெறுமனே பொருளாதார புரட்சி மட்டும் செய்யாது சகோதரர்களே, மனித உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒற்றுமை புரட்சியை செய்யும். ஜக்காத் என்பது சாதாரணமானது அல்ல. மனித உள்ளங்களில் இருக்கக்கூடிய பாசத்தை புரட்சி செய்யும். முறையாக கொடுக்கப்படக்கூடிய ஜகாத், ஜகாத்தை கொடுக்காம இருந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்திலும் இழிவு, ஆகிரத்திலும் இழிவு. மறுமை நாளில் அந்த ஜகாத்துடைய பொருளை வைத்தே அல்லாஹ் தஆலா அவனை சித்திரவதை செய்கிறான். அனைத்தையும் பாம்பாக மாற்றப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். அனைத்தையும் பாம்பாக மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்டு அவன் கழுத்தில் அவன் உடம்பில் சுட்டி கொண்டு அவனை கொத்தி அவனை நாசப்படுத்துகிறது. சகோதரர்களே, இன்னும் சில ஹதீஸ்களில் அவன் தங்கத்திற்கு முறையான ஜகாத்தை கொடுக்கவில்லை எனில் அந்த தங்கத்தை சூடுபடுத்தப்பட்டு பழுக்க காய்ச்சப்பட்டு அவன் தலையில் ஊற்றி சித்திரவதை செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சாலபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், சஹாபி. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அடிக்கடி வந்து எனக்காக துவா செய்யுங்க ரசூலுல்லாஹ், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே என்ன செய்வாருன்னு சொன்னா மெனக்கெட்டு கேட்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ இருக்கிற நிலைமையில இருக்கிறது தான் நல்லது. அல்ஹம்துலில்லாஹ், இப்ப நீ நல்ல கரெக்டா இருக்கிற, ஏதோ கொஞ்சத்தை வச்சு நீ போதுமாக்கி கொண்டு வாங்க. அவர் கேட்க மாட்டாரு.
அல்லாஹ் மேல ஆணையா நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக துஆ செய்வாங்க. துஆ செஞ்சா ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் வாங்குவார். அதுல அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சு ஆட்டு மந்தையாக உருவானது. அந்த ஆட்டு மந்தை மதீனாவுல நெருக்கடியா இருக்குது, அதை வச்சு பராமரிக்க முடியலன்னு பக்கத்துல ஒரு ஏரியாவுக்கு போனார். எல்லா வக்திலையுமே முன்னாடி நிற்கக்கூடிய சாலபா வக்துகளை புறக்கணித்தார், ஜும்மாவையும் புறக்கணித்தார். சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா வை சாலபா, சாலபாவுக்கு என்ன கேடுண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு என்ன கேடு, ஏன் வர்றதில்லை போறதில்லை அப்படின்னு. ஜகாத்துடைய அந்த சட்டத்திட்டங்கள் வந்துச்சு. பெருமானார் அவர்களை பொறுத்தவரை ஒரு குழு ஒண்ணு வச்சிருப்பாங்க. போய் செல்வந்தர்கள்ட்ட கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. வர சொல்லி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சில மேன்மக்கள் வந்து உலமாக்களான எங்களை கான்டாக்ட் பண்றீங்க, கான்டாக்ட் பண்ணி நீங்க கொடுங்க ஹஸ்ரத், உங்களுக்கு தெரியும் யாருக்கு எவருக்குன்னு சொல்லிட்டு சில பேர், எல்லாரும் நம்மள்ட்ட கொடுக்கறது இல்ல, 1-2 பேர் என்ன செய்வாங்கன்னா உலமாக்கள் பார்த்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அந்த ஒரு முறை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து முறை தான் அது. என்ன செய்யறாங்கண்டா, 2 சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க சாலபாட்ட, ஜக்காத்து வாங்கறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். அப்படியா, என்ன ஜக்காத்து அப்படின்றார். வெறும் செல்வந்தர் சாலபா, என்ன ஜக்காத்து? இல்ல அல்லாஹ்வுடைய சட்டம்பா, உண்ட பொருள் வாங்குறதுக்காக ஜக்காத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். அப்படியா, என்னமோ வரி கேட்கிற மாதிரி கேட்கறீங்க அப்படி சொல்றாரு. வரி கேட்கிற மாதிரி கேட்கறீங்க, சரி போங்க, போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். என்ன பேச்சு பாருங்க. போயிட்டாங்க சஹாபாக்கள். போயிட்டு வெயில்ல அலைந்து திரிந்து கலெக்ட் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க வர்றாங்க. வந்துட்டு எங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாருடா, பார்க்கலாம் பின்னாடி யோசிக்கிறேனே அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. மனம் தொங்கி போன அந்த சஹாபாக்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து, யார் ரசூலல்லாஹ், போய் 2 தடவை போய் ஏமாந்துட்டோம், அந்த ஆளு தரவே இல்லை அப்படின்ன உடனே அப்பவும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா வைஹ சாலபா, சாலபாவுக்கு கேடு நெருங்கி விட்டது போலும் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து விட்டார்கள். ஜக்காத்தை வாங்காதீங்கன்ட்டாங்க. பின்னாடி என்ன பண்றாருன்னா, அந்த ஜக்காத்தை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுக்க வர்றார். கொடுக்க வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ மனஅனி இலா அன் அக்பல மின்க ஸதககன்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய சதக்காவை, தர்மத்தை வாங்க கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் தடை செய்திருக்கிறான்பான்ட்டாங்க. சரி, அதுல ஒரு ரியாக்ஷன் காட்டணும், மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அவர் என்ன செய்யல, அந்த நேரத்துல ஒரு உணர்லையே நம்ம அப்படி சஹாபாக்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. எல்லாரும் நம்ம ஒண்ணும் பெரிய சுத்தம்லாம் இல்லை, எல்லாருக்கும் தவறு நடக்கிற மாதிரி அவருக்கும் தவறு நடந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாரு. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலம் வந்துச்சு. அப்ப அந்த ஜக்காத்தை கொண்டு வந்து கொடுத்தார். கொடுக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், எனது ஹபீப் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ்வே உன்கிட்ட வாங்கல, நான் எப்படி வாங்குவேன் உன் ஜக்காத்தை? நீயே வச்சுக்கோ, உன் பொருள், உன் பணம், உன் சம்பாத்தியம் நீயே வச்சுக்கோ, இது அல்லாஹ்வுடைய பொருளை தான் நாங்க ஜக்காத்தா வாங்கிட்டு இருக்கிறோம் போ அப்படின்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வந்துச்சு. அப்ப கொண்டு போய் கொடுத்தாரு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய செய்தினா அபூபக்கரே வாங்கல, நான் எப்படி வாங்குவேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்கடா, உமர் ரலியல்லாஹு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு நீண்ட காலங்கள் அவர் வாழ்ந்தாரு, தௌபா செஞ்சு இறந்திருக்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன்டா, அல்லாவும் ரசூலும் ஒன்றை ஏற்படுத்தும் போது மனமில்லாமல் அலட்சிய போக்கோடு ஏதோ கொடுப்போம் ஜக்காத்தை அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரணமான எண்ணத்தோடு ஒரு கொடுத்தானேயானால் அது கபூலியத் பெறாது என்பதற்கு இது ஒரு பெரும் சான்று. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஜக்காத்தை முறையாக கணக்கிட்டு கொடுங்கள். உலமாக்களுடைய கன்சர்ன் இல்லாம யாருக்கும் கொடுக்காதீங்க. மதரசாக்களுடைய கட்டுமானத்திற்கு கொடுப்பது ஹராம், பள்ளியின் கட்டுமானத்திற்கு கொடுப்பது ஹராம். எத்தனையோ மதரசாக்கள் வருகின்றன, கட்டுமானம் சொல்லி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க சதக்காவை கொடுக்கலாம், ஜக்காத்தை கொடுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் உணவு தேவைன்னு அறிவிப்பு செய்யறோம் பாருங்க, உணவு தேவைக்காக வந்திருக்கிறாங்க கொடுங்கன்னா தாராளமாக உங்களுடைய ஜக்காத்தை கொடுக்கலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ் புரிந்து அவனுடைய தர்மத்தை கண்ணியத்தோடு அளிக்கக்கூடிய மாபாக்கியத்தை தந்தரும் புரிவானாக.